பிரேம் எப்படி ஏமாத்தி உங்க அம்மாவுக்கு டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டோம் ஏர்போர்ட்டுக்கு. சின்ன பொண்ணு, எங்க அம்மாவை பிரிஞ்சு நான் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இன்னைக்கு உனக்காக பாரு, அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கேன். ஐயோ பிரேம், இவ்வளோ கஷ்டப்படாதீங்க. பேசாம ஒன்று பண்ணுவோமா? அம்மாவை இந்த பெட்டிக்குள்ளேயே அடைச்சி கூப்பிட்டு வந்துருவோமா மால்டிவ்ஸ்க்கு? ம், வாயை பொழக்காதீங்க, வாயை மூடுங்க. நான் எங்க அம்மாவை விட்டுட்டு வந்ததை பத்தி யோசிக்கிறேன். நீ எங்க அம்மாவை ஒரேடியா போட்டு தள்ளுறதுக்கு பத்தி யோசிப்ப போலையே. சேச்சே, நான் அப்படி சொல்லலை பிரேம். பேசாமல் நம்ம இதே பண்ணுவோம். அம்மாவை தூக்கி பெட்டிக்குள்ளேயே போட்டு மால்டிவ்ஸ்க்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே பெட்டியோட பெட்டியாக விட்டுட்டு வந்துடுவோம். ஜாலியாக இருக்கும். இருக்கும், நல்லா ஜாலியா தான் இருக்கும். உங்க அப்பாவையும் அதே மாதிரி பண்ணுவோமா? எங்கள் அப்பா என்ன நம்ம கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? இல்லைல்ல, தனியாக தானே வாழ்கிறாக. கூடவே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நொட்டம்லாம் சொல்லாமல் இருக்கணும். அதை விட்டுட்டு எல்லா நேரத்தையும் ஏதாவது கத்திக்கிட்டு பேசிக்கிட்டே கிடந்தா யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி தான் தூக்கிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வரணும்னு நினைப்பாங்க. சரி, வரியா? நம்ம போவோம். உங்ககிட்ட பேச்சு என்னால ஜெயிக்க முடியாது. தெரிஞ்சா சரி. இது வேற வழியிலே கிடக்கா. சீக்கிரம் போய் இடத்த பிடிக்கணும், இல்லைன்னா வேற யாராச்சும் பிடிச்சிருவாங்க. என்னஹா? எதுக்காக காலைல தள்ளி விட்டீங்க? அவனுடையதான் வழியில இருந்துச்சா? இவ்வளோ பெரிய ஏர்போர்ட்டில் போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஆனால் என் லக்கேஜ் தான் உன் வழியை மறைச்சிச்சு இல்லை? ஆமா ஆமா. நீங்கள் தள்ளு ட்ராலி நீங்களே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருங்க. ஞாவ் ஞாவ். இனி ஞாவ் ஞாவ்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க, என்ன அர்த்தம்? என்னால பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ திமிர ஆகாது, சொல்லிட்டேன். இல்லை, இது தமிழ்லாம் நான் போயிட்டு ஃப்ளாட்ல சீட் பிடிக்கணும். அதுக்காகத்தான் இப்படி போடுதேன். வரேன். இவ்வளோ நிமிந்து பார்த்து பேசி கழுத்து அப்படி நின்றுச்சோ. ஆட, என்ன கொழுப்பு இந்த பொம்பளைக்கு! கடவுள் உலகத்தில் இருக்க எல்லா கொழுப்பும் எடுத்துட்டு வந்து இந்த பொம்பளைக்கு தான் வச்சிருக்கான். சரி, விடு பண்ணி போவோம். நம்ம போவோம் போவோம். இவன் நம்ம கூட மட்டும் வந்துடவே கூடாது. சரி, இப்போ வயிறு பச்சிக்குது, வாங்க போய் சாப்பிடுவோம். ரொம்ப வயிறு பச்சிக்கு. சொல்லுங்க மேம், உங்களுக்கு என்ன மேம் வேணும்? எனக்கு 2 இட்டாலி கொடுங்க. இட்டாலியா? இட்டாலி எப்படி நான் கொடுக்குறது உங்களுக்கு? மேம், இட்டாலி எப்படி போய் திங்குவீங்க? நீங்கள் வேணா போய் பார்த்துட்டு வேணா வாங்க, எனக்கு திங்கலாம் முடியாது. என் வீசியான ஆட்டுக்கால மாவு ஆட்டி இட்டாலி தான் சாப்பிடுவேன். இட்லியா மேம்? ஆமாம் ஆமாம், இட்டாலி தான். அப்படியே நிஜமா இட்டாலியிலேயே பிறந்த மாதிரி பேச்சு வாழுங்க. இந்தங்க மேம், இட்டாலி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே, அந்த பக்கமா இடம் இருக்கு, அங்கே போய் சாப்பிடுவோம். இந்த கால இட்லிக்கு வேற 380 ரூபாய் சார்ஜ் பண்றோம். சரி, நம்ம பாயை எடுத்துட்டு புறப்படுவோம். என் பாய காரம் இங்கதான் எங்கேயாவது வச்சிருப்பான், பார்த்து இடமாம். மக்களே, நீங்க என் பையன் பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சொல்லு பண்ணி, என்ன சாப்பிடுத? பிரேம், எனக்கு நானும் பன்னீர் பட்டர் மசாலா சொல்லிடுங்க. என் பையன் எங்க? அதை என்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? உங்கள் பையன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியணும். என்கிட்ட வந்து கேட்குறீங்க? இல்லை, நீ தான் என் பையன் எடுத்திருக்கா. ஆமாம், நான் தான் வச்சிருக்கேன். எனக்கு வேண்டுதல், உன் பையன் தூக்கிட்டு சுமக்கணும்னு வேண்டுதல். நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு ட்ராலியை யார் தள்ளுறதுன்னு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு கிடக்கும். இதில் உன் பையன் எடுக்காங்க, வேலை இல்லை. அப்போ என் பையன் இங்கே தான் போச்சு. இதாலையம்மா, நீங்களா கூப்பிட்டீங்க? சொல்லுங்க. என் பையன் கடை சொல்லிச்சோம். நீங்கள் தான் இட்டாலியை பார்த்த உடனே பையன் மறந்துட்டு போயிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே தொலைக்காம பார்த்துக்கிங்க, சரிங்களா? ஓகே ஓகே மேம், விடுங்க மேம். உங்களுக்கு சொல்லுங்க மேம், என்ன மேம் வேணும்? நானும் பன்னீர் பட்டர் மசாலா கொடுங்க, அப்புறம் ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ். ஓகேங்க சார். சே, எங்கே போனாலும் இந்த பொம்பளையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி, விடு பண்ணி, ஃபீல் பண்ணாத. இந்த பீஸ் வச்சுக்கிறேன், உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடவா? எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம். எங்க யாருங்க இவரு? உனக்கு இவர் தெரியாதா? இவர் தான் நடிப்பு கிறுக்கன், தர்பீஸ் நட்சத்திரம். நடிப்பு கிறுக்கனா? தர்பீஸ் நட்சத்திரமா? அப்படி ஒருத்தவங்களை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டதே இல்லையா? நீ தான் ரொம்ப கொடுத்து வச்சுவ. தர்பீஸ் நட்சத்திரம் வந்திருக்காங்க, கொஞ்சம் வேலைக்குங்க. தேங்க்யூ சார். சரிங்கம்மா. இந்த பொம்பளை நம்ம லைன்லயே கிராஸ் ஆகுதா? பைத்தியக்காரி. உங்களுக்கு என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுமாம்மா? அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு வேண்டியது வந்து தர்பீஸ் தான்.
சாப்பிடாம இருந்ததுக்கு நன்றி. தம்பி, இந்த ஜானால் சீட்டு கொஞ்சம் கொடுக்குறியா? உங்க சீட்ல போய் உட்காருங்க மேம் நீங்க. இல்ல இல்ல, எனக்கு ஜானால் சீட் தான் பிடிக்கும். எனக்கு ஜானால் சீட் தான் வேணும். ஐ பாப்பா, நீ கொஞ்சம் தர ஜானால் சீட் எனக்கு. உங்க சீட் என்னவோ அதுல போய் உட்காருங்க மேம். என்ன நீ ஒரு சீட்டுக்கு போய் இவ்வளவு அடம் பிடிக்குதோ? மேம், என்ன மேம் இஷ்யூ சொல்லுங்க மேம். இங்க பாரு மஞ்சத்தலா, இவங்க எனக்கு வந்து ஜானால் சீட் தர மாட்டாங்க. மேம், நீங்க உங்க சீட்ல போய் உட்காருங்க மேம். என் சீட் எனக்கு கரெக்டா இல்லை, எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும். ப்ளீஸ் கம் மேம், நான் உங்களுக்கு என்ன சீட்டுன்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே, நீ என்ன சீட்டு வேணும் சொல்லு மஞ்சத்தலை, ஆனால் எனக்கு ஜன்னல் சீட் தான் வேணும். ஓகே மேம், பார்க்கலாம் வாங்க, ப்ளீஸ் வாங்க. ஓகே ஓகே. என்ன சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம மால்டீவ்ஸ் போயிடுவோம். அப்புறம் ஜாலி தான். ஜாலிதான் ஜாலிதான் ஜாலிதான். சரி சரி, போதும் போதும், உட்காரு. ஆட்டம் போட்டுட்டு இருக்காத, உட்காரு. ஐயோ, இந்த பொம்பளை எதுக்கு தான் இங்க வந்தாலும் தெரியலச்சே. மேம், இந்த சீட் தான் மேம் உங்க சீட், ப்ளீஸ் உட்காருங்க. ஞாம் ஞாம், எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும். மேம், இந்த சீட்டே உட்காருங்க மேம் ப்ளீஸ். மஞ்சத்தலை, நீ இவ்வளோ சொல்றதுனால நான் இந்த சீட்லேயே உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ மேம், ப்ளீஸ் சிட் மேம். பாத்தீங்களா பிரேம், இந்த பொம்பளை இங்கேயே வந்துட்ட. இவன் நம்ம கூடயே வருவா போலையே. சின்ன பொண்ணு, இதை பற்றிலாம் எனக்கு கவலைப்படாத. அவங்களும் நம்ம போகிற மால்டீவ்ஸ்க்கே வராங்களோ என்னவோ. இதை பற்றிலாம் நீ யோசிக்காத, ஃப்ரீயா விடு. இவன் தூரமா இருக்கும்போதே என்னென்ன அக்கப்போர் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். இதுல பக்கத்துலேயே வேற உட்காந்துட்டு கிடக்கா. என்னென்ன பண்ண போறான்னு அந்த கடவுளுக்கு தான் வெடிச்சோம். மேம் ப்ளீஸ் மேம், உங்க சீட் பெல்ட்டை போடுங்க. சீட் பெல்ட்டா? எஸ் மேம், சீட் பெல்ட்டா இதோ அவங்க போட்டிருக்காங்களே மேம், அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க, அதுதான் சேஃப். ஓ சோரி சோரி, நான் பெல்ட் வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? மேம், சீட் பெல்ட் நான் போட்டு விடுறேன், உட்காருங்க மேம் ப்ளீஸ். ஓகே ஓகே, போட்டாச்சு மேம், தேங்க்யூ. ஓகே ஓகே. என்னது என்ன ஏதோ மூட்டை கட்டி வச்ச மாதிரி இருக்கா? மகளே, நீங்களும் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்களா? போயிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க எங்கே போனீங்கன்னா. சீட் பெல்ட் போட்டதுக்கு பதிலாக உன் வாயை ஒட்டுறதுக்கு ஏதாவது பிளாஸ்டர் போட்டிருக்கலாம். வாயப்பாரு. என்ன வந்து காப்பாத்து. பயப்படாதீங்க, ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படிதான் ஆட்டம் காமிக்கும், அதுக்கப்புறம் சரியா போயிடும். எனக்கு தெரியும். பாத்தீங்களா பிரேமேவல, பயப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம சொன்னா என்னம்மா மூஞ்சு காமிக்கிறா. சரி விடு சின்ன பொண்ணு. என்ஜாய் யுவர் ஃபுட் மேம். ஓகே ஓகே. How was the food, ma'am? நைஸ் மேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. Sir, how was the food, sir? நைஸ் மேம், வெரி நைஸ். Ma'am, how was the food, ma'am? வெஜ் சாப்பாடுன்னு பார்த்தா இங்கே 4 நாள் வச்சு எடுத்துகிட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சா? என் வீட்டில் ஒரு சட்டி சோறு சாப்பிடுவேன், ஆனால் இங்கே என்னால் சரியாக சாப்பிட முடியல. சாப்பிட முடியல, ஆனா ஏப்பம் மட்டும் வரும் போல. எனக்கு ஒழுங்கா சாப்பிடலனா கூட எப்போ வரும்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரிவ்யூ மேம். ஓகே ஓகே. சின்ன பொண்ணு, இங்க பாரு, வியூவை பாரு. புச்சுகோங் தாளுங்க, வியூ பாப்போம். ஏங்க என்னங்க பண்றீங்க? உங்க சீட்ல போய் உட்காருங்க. வியூ பாக்குறதுக்காக எதுக்கு இப்படி குதிச்சுட்டு தாவிட்டு ஓடி வரீங்க? அதுக்காக தான் நான் சொன்ன சீட் கேட்டேன், எனக்கு கொடுக்கலாம். இப்போ வியூ பார்க்கறதுக்காக இங்கே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஹைட்டாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே. நான் குள்ளமாக இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? அதுக்காக நீங்க என் ஹஸ்பண்ட் பக்கத்துல வந்து நின்றுட்டு இருப்பீங்களா? நீங்க போய் உங்க சீட்ல உட்காருங்க, போங்க. கொஞ்ச நேரம் தானே பார்த்துட்டு போயிடுவேன். எவ்வளோ அழகா இருக்கு. அதாச்சுல கிளம்புங்க, போய் உட்காருங்க. இங்க அப்படியே ஃப்ளைட்டுக்கே நீ தான் ஓனருங்கிற மாதிரி பண்ணாத, சரியா? நல்லா நெட்டியா இருந்துக்கிட்டு பேசுதா பேச்சு. இது வேணும், நல்லா ஒட்டியான மாதிரி மாத்திக்கட்டும். சரி. பிரேம், இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிரேம். ஆமா சின்ன பொண்ணு, இந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. அந்த பைத்தியக்காரி இங்கதான் எங்கேயாவது இருப்பாளா என்னன்னு தெரியல பிரேம். நம்ம கூடயே வந்துட்டு கிடந்தா பைத்தியம். இப்ப கூட பாரு, நீ அவங்கள பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு கிடக்கா. இங்க நாவதில் இருந்துட்டு இருக்கானே, என்ன உனக்கு கணக்கு தெரியலையா? இங்க பாரு சின்ன பொண்ணு. சொல்லுங்க பிரேம்.
சீ போங்க. சின்ன பொண்ணு ஏன் தள்ளி விட்ட? அங்கே நம்ம போய் வெளியே சுத்தி பார்த்துட்டு வருவோங்க. என்னடா இது எனக்கு வந்து சோதனை. போஸ் கொடுங்க மேம். எடுங்க. செத்தாலும் வந்தாலும் நீதான் ஏன் நெட்ட காரி. மேம் ரூம் சர்வீஸ் மேம். நீ ஆட்டம் போட்டு வந்ததை பார்த்து நான் கூட ஏதோ இந்த ரெசார்ட்டுக்கெல்லாம் ஓனரா இருப்ப போல நினைச்சிட்டேன். ஞாவ் ஞாவ். இப்பயும் போய் எகத்தாலும் குறையுதா பத்தியா? நியோ நியோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மேம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுங்களா? அது எப்படி நமக்குள்ள எதுவுமே ஆகாத மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏன் நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்லையோ? என் கூட ஒன்னா டிராவல் பண்ணலையோ ஃப்ளைட்ல? மேம் நோ மேம், இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்குறேன். மேம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சு எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். பாத்தீங்களா பிரேம், இந்த பொம்பளைய எதுவுமே நடக்காத மாதிரி பிச்சுட்டு போறான். விட்டு சின்ன பொண்ணு, இதை பத்திலாம் யோசிக்காத. அது எப்படிங்க அவ தெரியாத மாதிரி நடிச்சிட்டு போறா? சரி விடுன்னு சொல்லுதோம்ல, விடு. ஏய் ஏய் ஏலே ரங்கம்மா, இதுக்கு இப்படி அழுது கிடக்கா? என்னாச்சு? ஏக்கா நான் என்னன்னு சொல்லுவேக்கா, ஏதுன்னு சொல்லுவேக்கா? சொன்னாதானே தெரியும் என்னாச்சு ஏதுன்னு. நீ சொல்லாம அழுதுட்டு கிடந்தா பின்ன எப்படி தெரியும்? நான் என்னத்தை சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன். வந்தாலே மருமகன் ஒரு தீனட்டையான வெளியே அவன் பிள்ளையை கூட்டிட்டு வெளிநாடே போயிட்டாக்க. என்னட்டு சொல்றேன்? அதுக்குள்ள எப்படி வெளிநாடு போயிட்டா? ஒரேடியா வெளிநாடு போயிட்டாங்களோ? இது வரைக்கும் ஒரு போன் கூட எனக்கு பண்ணலக்கா. சரி அவன் பிள்ளை என்ன நீ பண்ண வேண்டியதானே? பண்ணி எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? என்னை இப்படி விட்டுட்டான் போன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டாக்கா. போனே போன் நம்பரையும் மாற்றி போட்டானே என்னவோ தெரியலக்கா. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டானா? என்ன சொல்றீங்கம்மா? ஐயம்மா என்ன ரங்கம்மா என்னாச்சு? ஏன் அழுதுட்டு கிடைக்கீங்க? ஒன்றும் இல்லாட்டி பானு, ரங்கம்மாவோட போய் இருக்கான்ல பிரேமு, அவன் வெளிநாடு போயிட்டு போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டானா? அங்கே நெட்வொர்க் எதுவும் கிடைக்காம ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், இல்லை சார்ஜ் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம்ல. அதுக்காக ஏன் ரங்கம்மா அழுதுகிட்டு இருக்கீங்க? நீ வாய போயிட்டு போடி. நீ தான் பிளான் போட்டு கொடுத்துருப்பேன் அந்த நெட்டவெளிக்கு. வெளிநாடு போயிட்டு கல்யாணம் பண்ண புத்தோட வெளிநாடு போயிட்டு நீ தான் பிளான் பண்ணி கொடுத்துருப்பேன். அதே அந்த பிள்ளை வந்தவொடனே போயிட்டா, கூட்டிட்டு போயிட்டா என் பிள்ளைய. ஐயா ரங்கம்மா எதுக்கு அழுதுட்டு கிடக்கு? என்னாச்சு? சரியான லூச்சு கிளவி. இதுக்கு இப்போ எப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு கிடக்கா இவ? இவளால எப்பவுமே மற்றவங்க தானே அழுவாங்க, இன்னைக்கு என்ன இவளே அழுகுறா? ஆனால் ரொம்ப நல்லா தான் இருக்கு பார்க்க. அது ஒன்றும் இல்லை, பிரேமு சின்ன பொண்ணும் வெளிநாடு போயிருக்காங்கல்லே, அதுதான் பொறுக்கல. கால் பண்ண அவனை ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதேன், அதுக்கு தான் இவ அழுதுட்டு கிடக்கா. ரங்கம்மா நான் சின்ன பிள்ளைகிட்ட நேற்று தான் பேசினேன், இன்னும் 2-3 நாள் வந்துடுவாங்க, நீங்கள் அழாதீங்க சரிங்களா? சரி சரி. சூப்பரா இருக்குல்ல பிரேம்? இங்க அப்படியே ஒரு ரீல்ஸ் பண்ணா பயங்கரமா இருக்கும். ரீல்ஸா? ஆமா ரீல்ஸ் தான். குண்டுதா கியூட்டான குண்டுதா என் பின்னாடி ஆடுதா, எப்ப பார்த்தாலும் என்னைய வந்து நோண்டுதா. சூப்பரா இருக்குல்ல பிரேம்? மக்களே இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காதலிக்க நேரம் இல்லை, அப்புறம் ஆஃபீஸ் அட்ராசிட்டிஸ் எபிசோட்ஸும் பாருங்க. இந்த எபிசோடில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். நான் அடுத்த எபிசோடில் உங்களை பார்க்குறேன். சரோஜாவா பார்க்குறேன்.